الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والكلام القديم وناديناه أن يا إبراهيم قد صدقت الرؤيا إنا كذلك نجزي المحسنين وقال النبي صلى الله عليه وسلم من كان لله كان الله له رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابا إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا يا سيدي يا رسول الله خذ بيدي يا سيد احضرني يا محي الدين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் மேலான அன்பும் அருளும் நம் மீது இன்றும் என்றும் உண்டாவதாக. அல்லாஹுவின் பொருத்தம் பெற்ற நல் அடியார்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடனேயே மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. தியாக திருநாளாம் பெருநாளை எதிர்நோக்கி இருக்கின்றோம். தியாகம் என்றால் என்ன? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகத்தை வருடா வருடம் நமக்கு நினைவு கூறப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களுடைய தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் வருடத்தில் ஒரு நாளை பெருநாளாக அல்லாஹ் அறிவித்திருக்கிறார், ஈதுல் அல்ஹா. அந்த பெருநாளில் நீங்கள் இப்ராஹிம் நபியினுடைய தியாகத்தை நினைத்து பாருங்கள் என்றுதான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மை நினைவு கூற சொல்கிறான். தியாகம் என்றால் என்ன? நம்மிடத்துல இருப்பது போக நமக்கு போக உள்ளதை மிஞ்சியதை நாம் ஒருவருக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது தானம். நமக்கு தேவை உள்ளது நம்மிடம் இருக்கிறது, அதை நாம் பிறருக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் தயாளம். தியாகம் என்றால் என்ன? தியாகம் என்பது தானத்திலையும் வராது, தயாளத்திலையும் வராது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தியாகம் செய்தார்கள் என்று நாம் சொல்கிறோம். தானம் செய்து தயாளம் செய்து அதற்கு பிறகுதான் தியாகம் செய்ய முடியும். நாம் தானம் செய்வதிலேயே பின்தங்கி இருக்கிறோம். அதற்கு அடுத்தல்லவா தயாளத்திற்கு வர வேண்டும், அதெல்லாம் தாண்டி தியாகத்திற்கு போக வேண்டும். தியாகத்தினுடைய வாசனை கூட நாம் நுகரவில்லை, தியாகத்தினுடைய வாசனையை கூட நாம் நுகரவில்லை. ஏனென்றால் நாம் தானத்திலையும் தயாளத்திலையுமே குறைவாகத்தான் இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானம் செய்வார்கள் எந்த அளவிற்கு தெரியுமா? ஒரு நாள் கூட அவர்கள் தானம் செய்யாத நாள் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஏழைகளுக்கு உணவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். காலை உணவா, மதிய உணவா, இரவு உணவா, ஒரு நாளைக்கு அவர்கள் 2 முறை உணவுண்டாலும் 3 முறை உணவுண்டாலும் எந்த ஒரு உணவும் ஏழை இல்லாமல் உண்ண மாட்டார்கள், கொடுத்து விட்டுத்தான் உண்ணுவார்கள். அதனால்தான் அவர்களுக்கு எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு நபிக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு பெயர் என்ன தெரியுமா? அபூ லைஃபான், விருந்தாளிகளுக்கும் தந்தை. தினம் தினம் விருந்தாளி. நம்ம வீட்டுல என்னைக்காவது விசேஷம் வந்தா விருந்து வைப்போம். வருடத்துல 1 நாள் 2 நாள் நமக்கு விருந்து இருக்கும், நாம விருந்து கொடுப்பது என்பது.
ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாட்களில் விருந்தில்லாத நாளே இல்லை. அவர்கள் விருந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்றால் மலக்குமார்களே ஆசைப்பட்டார்களாம், இப்ராஹிம் நபியினுடைய விருந்தாளிகளாக நாங்கள் செல்ல வேண்டும் என்று. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மலக்குமார்களுக்கு அனுமதி கொடுத்தான். மலக்குமார்கள் மனித ரூபத்தில் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் விருந்தாளியாக வந்து அமர்ந்தார்கள். வந்தவர்கள் மனிதர்கள் என்று இப்ராஹிம் நபி விளங்கிக் கொண்டார்கள். மனித ரூபத்தில் வந்ததனால் மலக்குகள் என்று இப்ராஹிம் நபிக்கு தெரியாது. நல்ல கரியை பொறித்து சாப்பிட கொடுக்கிறார்கள் மலக்குகளுக்கு, சாப்பிடுங்கள் என்றார்கள். மலக்குமார்கள் ஒருவர் இன்னொருவரை பார்க்கிறார்கள், அவர்கள் இன்னொருவரை பார்க்கிறார்கள். நாம் எப்படி சாப்பிட முடியும் என்று. இல்லை இல்லை, நாங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி வரவில்லை என்று மலக்குமார்கள் இப்ராஹிம் நபியிடத்திலே மறுப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமாரிடத்திலே சொன்னார்கள், நீங்க எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அதெல்லாம் நான் செய்வேன். நீங்கள் எதையெல்லாம் பேச நினைக்கிறீர்களோ அதெல்லாம் இரண்டாம் பட்சமாக பேசிக் கொள்ளலாம், முதலில் சாப்பிடுங்கள் என்று வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். வேறு வழியே இல்லாமல் மலக்குமார்கள் சொன்னார்கள், நபியே, உங்களை சந்திக்க வேண்டும், உங்களிடத்துல விருந்தாளியாக நாங்கள் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் எங்களால் சாப்பிட முடியாது. ஏனென்று கேட்டால் நாங்கள் மனிதர்கள் அல்ல, நாங்கள் மலக்குகள். இப்ராஹிம் நபிக்கு அப்பொழுதுதான் புரிந்தது, அப்படியா? ஏனென்றால் மலக்குமார்களுக்கு சாப்பாடு கிடையாது. மலக்குமார்களுக்கு சாப்பாடு என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த், இது மாதிரியான தக்பீர்கள், தஸ்பீஹ்கள், திக்ர்கள் தான் மலக்குமார்களுக்கு உணவு. நமக்கும் உணவு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு உணவாக வைத்திருக்கக்கூடிய அந்த திக்ரை, தஸ்பீஹை நமக்கும் உணவாக வைத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? நம்மளுடைய உடலுக்கு அல்ல, நம்மளுடைய உயிருக்கு, ஆன்மாவுக்காக வேண்டி வைத்திருக்கிறோம். நம்ம உடலுக்கான உணவை கொடுக்கிறோம், ஆனால் ஆன்மாவுக்கான உணவை நாம் கொடுப்பதில்லை. அதனால்தான் நம்மளுடைய ஆன்மாக்கள் சீர்குலைந்து போயிருக்கிறது, செம்மைப்படவில்லை, சரியாகவில்லை. அதிலே குறைபாடு இருக்கிறது, கோளாறு இருக்கிறது, அது நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. அதனால் பல பாவங்களை, தீமைகளை ஏவிக்கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய உடலை தான் கவனம் செலுத்துகிறோமே ஒழிய உயிரை கவனம் செலுத்துவதே இல்லை. நம்மளுடைய உயிருக்கு, நம்மளுடைய ஆன்மாவிற்கு, நம்மளுடைய மனதிற்கான உணவு என்ன என்று சொன்னால் திக்ர், தஸ்பீஹ், தொழுகை, இபாதத்துகள், வணக்கங்கள், இது எல்லாம் ஆன்மாக்களுக்கான உணவுகள். அதை நாம் கொடுக்க வேண்டும். மலக்குமார்களுக்கு இந்த உணவு மட்டும்தான் செல்கிறது. அந்த உணவை, அதிலே கலப்படம் இல்லை, அவர்கள் வேறு எதுவும் தவறான உணவுகளை உண்ணுவதே இல்லை. அதனால் மலக்குமார்களிடத்தில் பாவங்களையே பார்க்க முடியாது. ஒரு மனிதன் மலக்கினுடைய அந்தஸ்தை அடைய முடியுமா? மலக்கினுடைய ஸ்தானத்திற்கு போக முடியுமா? முடியும். எப்படி முடியும்? எந்த நேரமும் திக்ரிலே இருந்து கொண்டிருக்க வேண்டும், வியாபாரம் செய்து கொண்டிருக்க வேண்டும், ஆனாலும் அல்லாஹுடைய அந்த நினைப்பில் இருக்க வேண்டும். தொழுகை நேரம் வந்து விட்டதா, உடனே வியாபாரத்தை அப்படியே நிறுத்திவிட்டு தொழுகைக்கு வந்து விட வேண்டும். இவர் வியாபாரம் செய்யும் காலமெல்லாம் இபாதத்தில் தான் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஸதூகுல் அமீன், நம்பகமான வியாபாரி மகன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், நபிமார்களோடு இருப்பார். நபிமார்களுடைய உடல் சுத்தமானது, உள்ளம் சுத்தமானது, அவருடைய உயிர் ஆன்மாவும் பரிசுத்தமானது. அந்த நபிமார்களுடைய ஸ்தானத்தை யார் அடைகிறார்? ஹலாலான முறையில வியாபாரம் செய்யக்கூடியவர், தன்னுடைய வணக்கங்களை, கடமைகளை எல்லாம் தொழுகை நேரங்களிலே பேணி தொழுகையை தொழக்கூடியவர். நபிமார்களுடைய ஸ்தானத்தை அவர் பெறுகிறார். அவருடைய ஆன்மா பரிசுத்தம் பெற்று விடுகிறது. அவர் நபிமார்களையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அபுல் வைஃபான், விருந்தாளிகளின் தந்தை என்று பெயர். அந்த அளவிற்கு அவர்கள் விருந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள், தானம் செய்து கொண்டே இருந்தார்கள். அதற்கு மேலாக தயாளம், தயாளம் என்று சொன்னால் தன்னிடம் உள்ளதை, தனக்கு தேவையானது, தன்னிடம் உள்ளதை அதை தியாகம் செய்வது, அதை கொடுப்பது, இறைவனுக்காக கொடுப்பது தயாளம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்ராஹிம் நபிக்கு வகி அறிவித்தான். எல்லா நபிமார்களுக்கும் வகி உண்டு. இப்ராஹிம் நபிக்கு எத்தனையோ விஷயங்களை நேரடியாக வகியாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சுஹஃபி இப்ராஹீம வ மூஸா,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஹஃபுகள் என்ற ஏடுகள் வழங்கப்பட்டது. எப்படி மூசா நபிக்கு தௌராத், ஜபூர் என்கிற வேதம் தாவூத் நபிக்கு, இன்ஜீல் என்கிற வேதம் ஈசா நபிக்கு, நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை அல்லாஹ் கொடுத்தானோ, அது போன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா வஹீயின் மூலமாக இப்ராஹிம் நபிக்கு சுஹஃபுகள் என்று சொல்லப்படுகிற ஏடுகளை வழங்கி இருந்தான். ஆனாலும் கூட கனவின் வழியாக ஒரு செய்தியை அல்லாஹ் காட்டுகிறான். தன் மகனை அறுப்பது போது காட்டுகிறான். இதை தொடர்ந்து 3 நாள் காட்டப்படுகிறது. இப்ராஹிம் நபியே, நீங்கள் அறுத்து விடுங்கள் என்று கட்டளை அல்லாஹ்விடவில்லை. அல்லாஹ் சொல்லவில்லை, தானாக சொல்லவில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சொல்லவில்லை. கனவிலையும் இப்ராஹிமே உங்கள் மகனை நீங்கள் அறுங்கள் என்று சொல்லவில்லை. அறுப்பதாக காட்டப்பட்டது. அதுதான் ஒரு காட்சி. ஒரு நாள் வந்த காட்சி. சரி, ஏதோ ஷைத்தானிடமிருந்து வந்திருக்கும், இப்படியே இப்ராஹிம் நபி நினைக்கிறார்கள். காட்டப்படுகிற காட்சி ஷைத்தானிடமிருந்து வந்திருக்கும் என்று. 2வது முறை, 2வது நாளும் காட்டப்படுகிறது அதே காட்சி. அப்பொழுதும் அவர்கள் அதைத்தான் நினைக்கிறார்கள். ஏனென்றால் கனவு என்பது இறைவனிடமிருந்து மட்டும் வரக்கூடியது அல்ல, ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய கனவுகளும் இருக்கிறது. நம்ம 2ஐயும் தெரியாம போட்டு குழப்பிக் கொள்வோம். எதுக்கு இறைவனிடமிருந்து வருகிற கனவு, எது ஷைத்தானிடமிருந்து வருகிற கனவு என்று. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நாள் அப்படி நினைத்தார்கள், 2ஆம் நாளும் அப்படி நினைத்தார்கள், 3வது நாள் நினைக்கிறார்கள், இல்லை இல்லை, கனவில் எப்படி வருகிறது, அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் என்று வருகிறது. அல்லாஹுதான் இந்த கனவை காட்டுகிறான், அவன் திரும்ப திரும்ப காட்டுகிறான் என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அதற்கு பிறகு இந்த காட்சியை உண்மைப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நாம் அழைத்தோம் ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று நாம் அழைத்தோம். அழைத்து என்ன தெரியுமா சொன்னோம்? அது சப்தத்த ரூயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். நாம கனவை உண்மைப்படுத்துவோமா? நினைவையே கனவாக்கி கொண்டிருக்கிறோம். நாம் 5 நேரம் தொழ வேண்டும் என்பது நினைவு, அது செய்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக வஹீ மூலம் சொன்னார். குர்ஆனை திறந்து பார்த்தால் ஒன்றுக்கு பல இடங்கள்ல திரும்ப திரும்ப வரும். வஅகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத் பல இடங்கள்ல வருகிறது. இப்படி நூற்றுக்கணக்கான முறை சொல்லப்பட்ட அந்த விஷயம் நினைவு செய்தாக வேண்டும். ஒரு நாளைக்கு 5 முறை செய்தே ஆக வேண்டிய விஷயம். தொழுகையாகட்டும், அதே மாதிரி ஜக்காத் ஆகட்டும், ஹஜ் ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே நினைவில் உள்ள விஷயங்கள். ஆனால் அதையெல்லாம் கனவாக்கி கொண்டிருக்கிறோம். தொழுகைங்கிறது நிறைய பேருக்கு சுபு தொழுகைங்கிற அந்த நேரத்துல முக்கியமான கனவுகள் போயிட்டு இருக்கு. அவர் காண்கிற கனவுகள் எல்லாம் எப்பொழுது நினைவில் வந்து சுபுகு தொழக வேண்டிய அந்த நேரத்துலதான் அவரு கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அவன் நினைவை எல்லாம் நாம் கனவாக மாற்றுகிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவை நினைவாக உண்மைப்படுத்தினார்கள். அது சப்தத்த ரூயா. எப்படி உண்மைப்படுத்தினார்கள்? மனைவி இடத்திலே சொல்கிறார்கள், நான் மகனை அறுப்பது போன்று கனவு கண்டு விட்டேன், இது இறைவனுடைய உத்தரவு போன்று எனக்கு தெரிகிறது, அதனால் நான் செய்தாக வேண்டும் என்று மனைவி இடத்திலே சொல்கிறார்கள். நம்ம மனைவி மாதிரி இருந்தோம்னா, நம்மளுடைய மனைவி மாதிரி இப்ராஹிம் நபியினுடைய மனைவி இருந்தால் இப்ராஹிம் நபியே குர்பானி கொடுத்துருவான், நம்ம மனைவிமார்கள் எல்லாம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்ன தெரியுமா சொன்னார்கள்? அப்படியா, அப்படி என்றால் செய்யுங்கள். என்ன சொல்கிறார்கள்? மகனை அறுக்க சொல்றாங்க. மகனிடத்திலே சொல்கிறார்கள், மகனே, உன்னை அறுக்கும்படி நான் கனவு கண்டிருக்கிறேன், நான் இறைவனுக்காக உன்னை அறுக்க போகிறேன். அப்படியா தந்தை அவர்களே, என்னை தாராளமாக அறுத்து விடுங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. யாரு? மகன். மகன் எந்த உலகத்துல எந்த ஒரு மகனாவது தன்னை அறுக்க சம்மதிப்பாரா? சின்ன கொஞ்சம் படிப்பான்னு சொல்ல முடியல, கஷ்டப்பட்டு படி அப்படின்னு சொல்ல முடியல, நீ செய்கிற ஒரு தவறை செய்யாத என்று சொல்ல முடியல. தந்தையை எதிர்த்து நிற்கிறார் மகன். சிறு வயது, இளம் வயது மகன்கள் எல்லாம். அப்ப இந்த அளவிற்கு குடும்பத்தினுடைய நிலைமை, நம்மளுடைய குடும்பத்தினுடைய நிலைமை இருக்கிறது. ஆனால் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? குடும்பத்தின் தலைவர் எப்படியோ அப்படியே குடும்பத்தின் தலைவி, குடும்பத்தின் தலைவி எப்படியோ அது மாதிரியே குடும்பத்துல வந்த அந்த குழந்தையும்.
குழந்தை சொல்கிற வார்த்தையை கேளுங்கள். மகன் தந்தை இடத்துல சொல்கிறது, தந்தையே, இறைவனுடைய உத்தரவு, நான் படுத்திருப்பேன், நீங்கள் என்னை அறுப்பீர்கள், நான் அறுக்கும் பொழுது வலி தாங்காமல் நான் துடித்திடக்கூடாது, அல்லது அறுக்கிற அந்த நேரத்தில் பயந்து நான் ஓடிவிடக் கூடாது. அதனால் என் கையை கட்டுங்கள், என் காலையும் கட்டுங்கள். தந்தை இடத்திலே மகன் யோசனை சொல்கிறார். அவ எந்த அளவிற்கு தன்னை அர்ப்பணிக்க வந்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பொருளை எல்லாம் விருந்தாளிகளுக்காக வேண்டி கொடுத்தார்கள். அது அவர்களுடைய செய்த தானம். தன் மகன், உலகத்துல எந்த ஒரு தந்தையுமே மகனை கொடுப்பதற்கு இழப்பதற்கு வரமாட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதையும் செய்ய துணிந்தார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தயாளம். அதே மாதிரிதான் ஹாஜரா அம்மையார் அவங்களுடைய மகனை, பெத்த மகனை அறுப்பதற்கு அவர்கள் தெரிவித்தார்கள் என்று சொன்னால் அதுவும் அவர்களுடைய தயாளம். ஆனால் இங்கே தியாகம் என்ன எங்க இருக்கிறது? இப்ராஹிம் நபியினுடைய தியாகம் எங்க இருக்கிறது? இஸ்மாயில் நபியினுடைய தியாகம் எங்க இருக்கிறது? ஹாஜரா அம்மையாவுடைய தியாகம் என்கிறது. ஒட்டுமொத்த ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தியாகம், தனிப்பட்ட ஒரு மனிதர் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தினுடைய தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் கியாமத் நாள் வரை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வருடத்தில் ஒரு நாளை பெருநாள், அந்த நாளில் இந்த குடும்பத்தின் தியாகத்தை நீங்கள் நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம், தன்னையே அவர்கள் கொடுத்து விட்டார்கள். தனக்கு மேலுள்ளதை கொடுத்தால் தானம், தன்னிடத்துல உள்ளதை கொடுத்தால் தயாளம், தன்னையே கொடுத்தால் அதன் தியாகம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னையே கொடுத்தார்கள். சின்ன இளம் பிஞ்சு, அந்த அளவிற்கு ஒரு முதிர்ந்த நாளம் பெறுகிற அளவிற்கு வயது முதிர்ந்தவர்கள் அல்ல, இந்த அளவிற்கு பக்குவப்பட்டு அவர்கள் கொடுத்தார்கள். தன்னையே அறுக்க சொல்லிவிட்டார்கள். அவர்கள் செய்த அந்த தியாகம் கியாமத் நாள் வரை நின்று இருக்கிறது. அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தியாகம், அது என்ன என்று கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தன்னையே அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தார்கள். நம்ரூத் என்கிற ஒரு அரக்கன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பகுதியில வாழ்ந்தவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது ஈராக். ஈராக்ல மக்களினுடைய வாழ்வு பகுதி, மக்கள் வாழக்கூடிய பகுதியை விட்டு ஒரு அப்பாற்பட்ட தூரமான ஒரு பகுதி, அதுவும் உயரமான ஒரு பகுதியில தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அவர்களுடைய குடும்பம் அங்கதான் வாழ்ந்தது. அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் என்கிற ஒரு கொடியவன் நெருப்பு குண்டத்துல தூக்கி போடுகிறான். அல்லாஹுடைய அருளால் அந்த இடத்திற்கு நேரடியாக போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. நாமெல்லாம் நினைத்து பார்க்கிற மாதிரி, கற்பனை செய்து பார்க்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு குண்டம் அல்ல நெருப்பு குண்டம் என்பது. அது ஒரு ஊர். நெருப்பு குண்டம் என்பது ஒரு ஊர், மக்கள் வசிக்காத ஒரு பகுதி, ஒரு காட்டு பகுதியில ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு, ஒரு ஊரையே தூக்கி போடுகிற அளவிற்கு இப்ராஹிம் நபி என்கிற ஒரு தனி மனிதருக்கு எதிராக அவரை நெருப்பு குண்டத்துல தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி மூட்டப்பட்ட நெருப்பு இருக்கிறத, அதுல ஒரு ஊரையே தூக்கி போடலாம். அந்த அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு குண்டம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அந்த நெருப்பு குண்டத்துக்குள்ள பக்கத்துல யாராவது போனா கருகிடுவாங்க. அதனால் இப்ராஹிம் நபியை வெகு தூரத்துல இருந்து தூக்கி வீசணும் என்பதற்காக வேண்டி தனியா ஸ்பெஷலா ஒரு கருவி தயார் செய்தது. அதற்கென்று அந்த அரபியில மின்ஜனீத் என்று சொல்கிறார்கள். வெகு தூரத்துல இருந்து தூக்கி வீசணும், அப்படி ஒரு தயார் செய்து அதில் இருந்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு நெருப்பு குண்டம். நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டு விடுவேன் என்று நம்ரூத் மிரட்டினான். மிரட்டலுக்கு பயப்படவில்லை. தனக்காக வேண்டி பல நாட்கள் அங்கே நெருப்பு குண்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்பெஷலாக ஒரு கருவி ஒன்று தயார் செய்யப்படுகிறது. இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கொள்கையில் இருந்து கொஞ்சம் கூட தளரவில்லை. சொன்னார்கள், என்னை தூக்கி நெருப்பு குண்டத்தில் போடுகிறாயா? தாராளமாக போட்டுக்கொள். தன்னையே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்காக வேண்டி நெருப்பு குண்டத்திற்கு அர்ப்பணம் செய்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகம். ஹாஜரா அம்மையார் அவங்க செய்த தியாகம் என்ன?
ஹாஜரா அம்மையார் இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களை கொண்டு போய் மக்களே வசிக்காத மக்காவில் கொண்டு போய் விட சொல்லி இருக்கிறான். மக்களே வசிக்காத மக்கா என்கிற இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு, அங்க மக்கள் இருக்க மாட்டாங்க யாரும், நீங்க மட்டும்தான் இருக்கணும், உங்களை விட சொல்லி இருக்கிறான் என்று சொன்ன பொழுது, அப்படியா நான் இருந்து கொள்கிறேன், நீங்க போங்கன்ட்டாங்க. யாருமே இல்லாத இடத்துல ஒரு பெண் தனியாக இருந்த நிலைமை என்ன ஆகும், இருக்க முடியுமா? கற்பனைக்கே எட்டாது. இன்றைக்கு பல கோடி மக்கள் அங்க ஹஜ்ஜி செய்யறாங்க, பல லட்சம் பேர் அங்க ஹஜ்ஜி செய்யறாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்துல கோடி எல்லாம் அடையும். அப்போ லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிற அந்த தருணத்துல இங்கிருந்து ஒரு 3-4 பேர்கள் ஹஜ்ஜிக்கு போகிறார்கள். அதுல ஒருவர் வழி தெரியாமல் வழி தவறிவிட்டார் என்று சொன்னால் பதறி போய்விடுவார். அது போனவங்களுக்கு தெரியும். அங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இருக்கவே பாத தெரியல. அந்த இடத்துல காபாவுக்கு உள்ளதான், காபாவை விட்டு வெளியே இல்லை, மக்காவை விட்டு வெளியே இல்லை, மக்காவுக்கு உள்ளே காபாவுக்கு உள்ளே கொஞ்சம் பாதை தடுமாறி விட்டார். தன்னோடு வந்தவர்கள் பிரிந்து விட்டார். மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் தன்னோடு வந்த 2 பேர் 3 பேர் தன்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்றால் தான் தனிமையாக விடப்பட்டு விட்டோமே என்று கொலைப்படுகிறார். ஆனால் ஹாஜரா அம்மையார் அந்த இடத்துல யாருமே இல்லை, மனிதரையே பார்க்க முடியாது, வெறும் பாலைவனம், சாப்பிடுவதற்கும் ஒன்றும் கிடையாது, தன் உயிர் போய்விடும் என்கிற ஒரு நிலைதான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அறுத்தால் குர்பானி கொடுத்தால் உயிர் போய்விடும் என்கிற நிலை, நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உயிர் போய்விடும் என்கிற ஒரு நிலை, அதே மாதிரி காட்டு பகுதியில் தன்னந்தனியாக விடப்பட்டால் ஹாஜர் அம்மையாருடைய உயிர் போய்விடும் என்கிற ஒரு நிலை. அந்த நேரத்தில் தன் உயிரை ரப்புக்காக கொடுக்க துணிந்தார்கள் ஹாஜரா அம்மையார். தன்னையே கொடுக்க கொண்டார்கள். இதுதான் அவர்களுடைய தியாகம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை தியாகம் செய்தார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை தியாகம் செய்தார்கள், அதே மாதிரி ஹாஜர் அம்மையார் தன்னை தியாகம் செய்தார்கள். இத்தனை பேர்கள் ஒரு குடும்பத்தினுடைய தியாகம். தாய், தந்தை, மகன் 3 பேருடைய தியாகத்தை நினைத்து பார்க்கிறோம் என்றால், ஏதோ அன்றைக்கு தொழுதோம், நல்ல புது ட்ரெஸ் போட்டோம், குர்பானியை கொடுத்தோம், ஒரு பிரியாணியை போட்டோம், சாப்பிட்டோம், முடிச்சிட்டோம், இது அல்ல தியாகத்தை நினைவு கூறுவது. தியாகத்தை நினைவு கூறுவது என்றால் எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார்களோ அப்படி நான் இருப்பேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி நான் இருப்பேன். ஹாஜர் அம்மையார் எப்படி இருந்தார்களோ அப்படி நான் இருப்பேன் என்று சொல்லி வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு மகனும் அந்த நாளில் உறுதி கொள்ள வேண்டும். அதுதான் தியாகத்தை நினைவு கூறுவது என்பது. கடந்த இத்தனை வருடங்களை நாம் நினைவு கூர்ந்திருக்கிறோமா? அப்படி நினைவு கூர்ந்திருந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். ஒரு கணவனுடைய வாழ்க்கை மாறி இருக்கும், ஒரு மனைவியினுடைய வாழ்க்கை மாறி இருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். பிள்ளைகளிடத்திலேயே நாம் பொதுவாக குறை சொல்லி விட்டு போய்விடுவோம். பிள்ளைகள் எல்லாம் நம்மை பார்த்துதான் வளர்வார்கள். எப்படி தந்தை, எப்படி தாய் என்று. தாய் எப்படி தந்தையை பார்த்துதான் தாய் மாறுவாள், ஒரு கணவனை பார்த்துதான் மனைவி மாறுவாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பமே தியாக குடும்பமாக மாறிவிட்டது. ஹாஜர் அம்மா அந்த அளவிற்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை கொண்டு வந்தது யார்? இப்ராஹிம் நபி. அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நிலைக்கு வந்தார்கள் என்றால் யார் காரணம்? தாய் காரணம், தந்தை காரணம். ஆதலால் குடும்பத்துல முதல்ல மாற வேண்டியது யார் அப்படின்னு கேட்டா நாம தான். நாம கேட்கிறோம், கேட்டு விட்டு வெளியே போகும் பொழுது அதை அப்படியே விட்டுட்டு மறந்துட்டு போய்விடுகிறோம். இதுதான் நம்ம இடத்துல உள்ள மிகப்பெரிய குறை. வருஷா வருஷம் சொல்லப்படுகிறது, கேட்கப்படுகிறது, ஆனால் கேட்டும் பிரயோஜனம் இல்லை, பலன் இல்லை என்று சொன்னால் அதை உள்வாங்க வேண்டும். காது உள்வாங்குவதல்ல, மனது உள்வாங்க வேண்டும். மனது உள்வாங்கி அதை சிந்தித்து அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி வந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பமும் மாறிவிடும். இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தை போன்று ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பமும் மாறிவிடும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? இஸ்லாமிய குடும்பங்கள் மாறி இருக்கிறதா? இல்லையே. அண்ணன் தம்பிக்குள்ளேயே பகைமை மாறவில்லை. முஸ்லிம்களுக்கு ஒரு பேராபத்து வருகிறது. முஸ்லிம்களுடைய நிலை பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது.
ஒவ்வொரு முஸ்லிமுக்கான வாழ்க்கை என்பது இந்தியாவில் கேள்விக்குறி என்கிற ஒரு அதல பாதாளத்திற்கு மனித வாழ்க்கை, முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அந்த நேரத்துல கூட மாறவில்லையே. கடந்த தேர்தலுடைய நிலவரம் என்ன? சில தொகுதிகள் எடுத்து பார்த்தோம்னா ஒரு முஸ்லிம் ஜெயிக்க வேண்டியவர் ஒரு தொகுதியில அவர் தோற்கிறார். என்ன காரணம்னா அவரை எதிர்த்து ஒரு முஸ்லிம் நின்றார். இதை கூட விட்டு கொடுக்க முடியலையே. தானமும் இல்ல, தயாளமும் இல்ல, எங்கிருந்து தியாகம் வரப்போகிறது? தியாகத்தினுடைய அடிச்சுவட்டை இன்னும் முஸ்லிம்கள் தொடரவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தானம் செய்ய வேண்டும், அதற்கு பிறகு தயாளம் செய்ய வேண்டும். விட்டு கொடுக்குதல் என்பதுல எந்த ஒரு தானமும் வராது, தயாளம் வராது. இதற்கெல்லாம் கீழ்த்தரமான ஒரு படித்தரம் தான் விட்டு கொடுத்தல்ங்கிறது. அதுவே இல்லை. நிறைய தொகுதிகள்ல இது நிலைமை. முஸ்லிம்கள் தோற்பதற்கு காரணமே முஸ்லிம்கள் என்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. இன்றைக்கு நிலைமை எப்படி தெரியுமா ஆகி போச்சு? இப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமைச்சர்கள் சுமார் 71 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்துல. ஆனா ஒரு முஸ்லிம் கூட இல்லை. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் தான். கடந்த காலத்தினுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? 5 முஸ்லிம்கள் அமைச்சர்களாக இருப்பார்கள், அடுத்து 4 முஸ்லிம்கள், அடுத்து 2, கடைசியா 1 இருந்துச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லைங்கிற ஜீரோவுக்கு வந்துடுச்சு. காரணம் என்ன? முஸ்லிம்களுக்குள்ளே விட்டு கொடுக்குதல் இல்லை. முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து நீதான் வரணுங்கிற முடிவு எடுக்கணும். எடுத்தால் வந்திருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் வர வேண்டிய வாய்ப்புகள் உள்ள எத்தனையோ தொகுதிகள் அங்கே முஸ்லிம்கள் வராமல் போனதற்கு முஸ்லிமே காரணம் என்பதை கேட்கும் பொழுதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் திட்டம் தீட்டி சட்டசபைக்குள்ளேயோ அதே மாதிரி பாராளுமன்றத்துக்குள்ளேயோ முஸ்லிம்கள் வந்துவிடக் கூடாது என்பதில் சில பேர்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் மிக சூழ்ச்சியாகலாம். அவன் செய்ய வேண்டியதை செய்யத்தான் செய்வான். கணிசமான அளவிற்கு சட்டசபைக்குள்ளேயும் அதே மாதிரி பாராளுமன்றத்துக்குள்ளேயும் முஸ்லிம்கள் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள், போயிருக்கிறார்கள். ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஒடிசாவில் இதுவரையிலும் இல்லாத ஒன்று இப்ப நடந்திருக்கிறது. சட்டசபையில ஒரு பெண் முஸ்லிம் உள்ள போயிருக்கிறாங்க. ஃபிர்தௌஸ் என்று நினைக்கிறேன் அவங்க பெயர். அவங்க இன்னைக்கு இதுவரைக்கும் ஒடிசாவில் எந்த ஒரு முஸ்லிமே எம்எல்ஏ ஆகி போனது இல்லை. அவங்க இங்க ஒரு பக்கம் பார்த்தால் ஒரு முஸ்லிம்கள் இல்லை என்கிற ஒரு நிலை, ஆனால் அந்த பக்கம் பார்த்தால் இதுவரை இல்லாத ஒரு நிலை மாறி முஸ்லிம் உள்ள வந்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இப்படி எல்லாம் நிலைமைகளை மாற்றுவான். அவர்களும் சில சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். சில இடத்துல திரும்பி வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று கேட்டு நடத்தப்பட்ட இடத்துல எல்லாம் மாற்று ரிசல்ட் வந்திருக்கிறது. வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் எல்லாம் இல்ல தவறாக அறிவிக்கப்பட்டது என்று சொல்லி மாற்று திருப்பி ரிசல்ட் வந்திருக்கிறது. அப்படியெல்லாம் நிறைய இடங்கள்ல அப்படி செய்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் எதிர்பார்க்கிற ஆட்சி வந்துடும். நிறைய இடங்கள்ல திருப்பி எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை நடத்துங்க என்று சொன்னால் முஸ்லிம்கள் எந்த ஆட்சியை விரும்புகிறார்களோ அந்த ஆட்சி வந்துடும். ஆனால் சில இடங்கள்ல மட்டும்தான் அது நடத்தப்பட்டிருக்கிறது. அது நடத்தப்பட்ட இடத்துல கூட அது முதல்ல அறிவிச்சது தப்புங்கிறது வந்திருக்கிறது. நேற்று இடத்துல தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கான வாக்கு எண்ணிக்கை திரும்ப பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை திரும்பி எண்ணி பார்த்தோம்னா முதல்ல அறிவிக்கும் போது எப்படி அறிவிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வேட்பாளர் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அவர் எப்படி வெற்றி பெற்றிருப்பார் என்று சொல்லிதான் தோற்றவர் திரும்ப வழக்கு தொடர்ந்து அதை எண்ணிக்கை சொன்னார், திரும்ப மறு எண்ணிக்கை வைக்கணும்னு சொல்லி. அப்படி சொல்லப்பட்டு நேற்று அந்த இது நடந்துச்சு. மறுவாக்கு எண்ணிக்கை முடிச்சு திருப்பி ரிசல்ட் எப்படி அறிவிக்கப்படுகிறது? முதலில் அறிவித்த அதே வாக்குதான், அதே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று திரும்பவும் அதே ரிசல்ட். ஆனால் தமிழகத்தினுடைய நிலைமை என்ன? முதல்ல அறிவிச்ச அதே இது. ஆனால் இதுவே தமிழகம் அல்லாது வடக்கு பகுதிகளில், இந்தியாவுடைய வடக்கு பகுதிகளில் மறு எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க நிறைய வித்தியாச வேறுபாடுகள் மாறுதல் வருகிறது. அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மிடத்திலிருந்து அவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா தியாகத்தை எதிர்பார்க்கிறான். அவன் நாம தியாகம் செய்ய ஆரம்பித்தா, இப்ராஹிம் நபி தியாகம் செய்தார்கள், நெருப்பு குண்டமே அணைஞ்சு போச்சு. அதே மாதிரி ஹாஜரா அம்மையார் தியாகம் செய்தார்கள், பாலைவனமே சோலைவனமாக மாறிவிட்டது.
அப்ப இதெல்லாம் மாற்றங்கள் வருவது என்று சொன்னால் நாம வெறுமனே இருந்துட்டு நான் மாறவே மாட்டேன், எனக்கு வேண்டிய மாற்றங்கள் மட்டும் ஆக வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஆகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் கான லில்லாஹி, யார் அல்லாஹுக்காக வேண்டி ஆகிவிட்டாரோ கானல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருக்காக வேண்டி ஆகிவிடுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி ஆனார்கள், இப்ராஹிம் நபிக்காக வேண்டி அல்லாஹ் மாறிவிட்டார். ஹாஜர் அம்மையார் அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள், ஹாஜர் அம்மையாருக்கு அல்லாஹ் ஜம்சம் நீரையே கொடுத்துட்டான். தண்ணி குடிக்க தண்ணி இல்ல, தண்ணிக்காக இங்க அங்கே ஓடுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீ எனக்காக வந்துதானே நீங்க இருந்தா, உனக்கு நான் தண்ணி தருகிறேன் என்று சொல்லி தண்ணியை கொடுத்தா. அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல, கியாமத் நாள் வரை உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறான். அவ அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது தியாகத்தை எதிர்பார்க்கிறான். நாம் தியாகம் செய்ய துணிய வேண்டும். தியாகம் இல்லை என்று சொன்னால் நம்மிடத்துல குறைஞ்சபட்சம் தயாளமாவது வேண்டும். தயாளமும் இல்லை என்று சொன்னால் தானமாவது. தானம் என்ன? நமக்கு போக உள்ளது மிஞ்சியது கொடுக்கிறது தான் தானம். சும்மா வேஸ்டா தூக்கி போடாம நாம வாங்கணும், 10 இட்லி வாங்கணும், 8 இட்லி சாப்பிட்டோம், 2 இட்லி மிஞ்சுது, இந்த 2 இட்லி யாருக்காவது கூப்பிட்டு கொடுத்துட்டா அதுக்கு பேர் தானம். கொடுக்காம தூக்கி தூர போட்டு விட்டோம் என்று சொன்னால் அது வீண் விரயம். அப்ப அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தெளிவை தந்தரல வேண்டும். நாம் செய்கிற துஆக்களை எல்லாம் அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். தியாகம் மனப்பான்மை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர்களுக்கும் தந்தருவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு, ஹாஜர் அம்மையாரோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.